குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. ஒரு முருகனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும், சிவனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும், தந்தை பெரியார் திருநீர் பூசியிருக்காரு. முருகனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும் அப்படின்னு கேட்டால் ஒரு திருப்புகழ் சொல்லுது. ஆறுமுகம் அப்படிங்கிற வார்த்தையை, அந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி திருநீர் பூசணும் அப்படின்னு. கபம், பித்தம், வாதம் சொல்லுவாங்க. அந்த கபம் அப்படிங்கிறது குறைவதற்கு காரணமாக இருக்கு. 16 இடங்கள்ல பூசுவாங்க. அது எல்லாரும் பூசக்கூடாது, தண்ணியில் குழைச்சி பூசக்கூடாது. தீட்சைன்னு ஒன்று இருக்கு. தீட்சை குருநாதர்கிட்ட வாங்கினவங்க தான். அது இந்து மதத்திலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே தான். ஆண்டு அனுபவிச்சு கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, வாய் பேச முடியாமல் போகணும். அந்த நேரத்தில் தான் ஆன்மீகத்துக்கே போகணும். ஆன்மீகம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ருத்ராட்சம் எல்லாருமே போடலாமா, போட்டால் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி அதை பற்றி ஏதாவது விஷயம்? ருத்ராட்சம் எல்லாரும் அணியலாம். குறிப்பாக இந்த விசுத்திங்கிறது இந்த முக்கியமான கழுத்து பகுதி. இந்த இடத்துல ருத்ராட்சம் போடுகிற போது பெரும்பான்மையாக கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்காது. ருத்ராட்சம் என்பது அறிவியல் மற்றும் ஆன்மீக சாதனமாக இருக்கு. ருத்ராட்சம் யார் வேண்டுமென்றாலும் அணியலாம். ருத்ராட்சம் அணிகிற போது கண்டிப்பாக சில பேர் மாலை போடும்போது அந்த பச்சை வேட்டி போடுறது, கருப்பு வேட்டி போடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது பின்னாடி எதுவும் ரகசியங்கள்? அதனால் இக்காரணம் கொண்டும் இல்லறவாசிகள் பக்தர்களாக இருந்தாலும் காவி ஆடை அணியக்கூடாது. காவி என்பது யாருக்காக? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லலாம், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம், சிவ சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன் எழுத்தாளர் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க, நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். அது அப்படியே உள்ளே இருந்தால் மட்டும் போதாது, அதை வந்து அப்பப்போ இன்டர்வியூஸ் மூலமாக கொடுக்குறீங்க. படைப்புகள் வந்து எழுதக்கூடிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து ஏதாவது புதிய படைப்புகள் எங்களுக்கு இதுவரை சொல்லாத தகவல்கள் எதுவும் இருக்குதா சார்? நான் இது வரைக்கும் 3-4 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் ஒரு புத்தகம் திருநீற்றின் பெருமை அப்படின்னு சொல்லி, நெத்தியில் விபூதி பூசுகிறோம் இல்லையா, இதை பற்றி, விபூதி எப்படி பூசுறது, விபூதி எப்படி செய்யணும், திருநீற்றின் பெருமைன்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். ஒரு 140 பக்கத்தில். ஒரு முருகனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும், சிவனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும், கிறிஸ்துவர்கள் திருநீர் பூசுகிறார்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்கேன். அது வந்து திருநீற்றின் பெருமைன்னு ஒரு புத்தகம். இன்றைக்கி வரைக்கும் நிறைய போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் தந்தை பெரியார் திருநீர் பூசியிருக்காரு, அதை பற்றி கூட எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் உள்ள சில விஷயங்கள் ஒரு, ஏன்னா 140 பக்கங்கள் அப்படிங்கும்போது அதில் உள்ள சின்ன ஒரு பார்ட் மட்டும் எங்களுக்காக இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லலாமா சார்? கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ முருகனடியார்கள் எப்படி திருநீர் பூசணும் அப்படின்னு கேட்டால் ஒரு திருப்புகழ் சொல்லுது. ஆறுமுகம் அப்படிங்கிற வார்த்தையை, அந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி திருநீர் பூசணும் அப்படின்றது. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகம் அணி மாதவர்கள் பாதமதர் சூடும் அப்படின்னு ஒரு திருப்புகழ். அப்போ ஆகம் அணி மாதவர்கள், பூதின்னு வருது. பூதினா விபூதின்னு அர்த்தம். திருநீர் பூசுகிற போது, அதாவது முருகனடியார்கள் திருநீர் பூசுகிற போது ஆறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை சொல்லி திருநீர் பூச வேண்டும் அப்படின்னு வருது. அதை அந்த புத்தகத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னால் திருநீர் கொடுக்கும் போதும் சரி, வாங்கும் போதும் சரி, சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை எடுத்து சொல்லி தான் பூசணும். சிவாய நம என திருநீர் அணிந்தேன் அப்படின்னு, சிவாய நம அப்படின்னு சொல்லி திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பானது திருநீராக இருக்குது. கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும். இப்படி, இதுக்கு பேர் ரிஷப முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையில் தான் திருநீர் கொடுக்கணும். வாங்கும்போது இப்படி பணிவாக வாங்கணும். 10வது கொடுங்க, எச்சா கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. எதற்காக திருநீர் அப்படின்னா, சாம்பல், எல்லாருமே ஒரு காலத்தில் சாம்பல் ஆகி போய் விடுவோம் அப்படிங்கிற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் அந்த திருநீர் பூசுவது அப்படிங்கிறது வந்துச்சு. வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் திருநீரை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. வாரியார் சுவாமிகள் தெரியுமில்ல, பார்த்தீங்கன்னா நெத்தி நிறைய ஒரு திருநீர் பூசியிருப்பார். அவர் ஒரு நாள் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கார். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் காலேஜ் ப்ரொஃபஸர், ஆனால் யங்ஸ்டர் தானே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 4-5 பேர் இருக்காங்க. வாரியார் சுவாமிகள் ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவர் நெத்தி நிறைய வாரியார் சுவாமி திருநீர் பூசியிருக்கார்.
அதை பார்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்க, என்ன சாமி சோத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி வெள்ளை அடிச்சிருக்கீங்களே. உடனே சாமி கோவப்படலை. உடனே அந்த இடத்துல என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறாரு பாருங்களேன், உண்மைதான் சோத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி தான் வெள்ளை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார், குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, குட்டி செவத்துக்கு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ உள்ள பகுத்தறிவு குடியிருக்கு, அதனால நான் திருநீர் பூசிருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க மறுபடியும் சுவாமி காலில் விழுந்து அவங்க கையில் திருநீர் வாங்கிக்கிட்டாங்களாம். இப்படி வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் திருநீர் ஒரு அற்புதமாக இருக்குது. குன்றக்குடி மடம் அப்படி ஒரு மடம் இருக்குது. பார்லிமெண்ட்டில் அந்த மடத்தை பற்றி பேசினாங்க. அந்த குன்றக்குடி அப்படிங்கிற ஊருக்குள்ளே அவ்வளோ தூய்மையான ஊராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அடிகளார் தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு திரையரங்குகள் கிடையாது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா சினிமா தேட்டர் கிடையாது, அப்படிதான் தமிழில் சொல்ல வேண்டியிருக்கு. மது கடைகள் கிடையாது, இதெல்லாம் தூய்மையான ஊர் அந்த ஊர். பார்லிமெண்ட்லேயே அந்த ஊரை பற்றி பேசினாங்க. அந்த குன்றக்குடியில் மடம் இருக்குது, ஆதீனம் இருக்குது. அந்த ஆதீனத்துக்கு தந்தை பெரியார் வர்றாரு, தன்னுடைய சகாக்களோட வர்றாரு. வருகிற போது என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமி, ஒரு மடத்தில் தம்பிரான்னா அடுத்த படத்துக்கு வர்றவங்க இருப்பாங்க வச்சுக்கங்களேன். தம்பிரான் சாமி என்ன பண்ணார், திருநீர் எடுத்து பூசி விட்டார். பெரியார் சரின்னு ஏற்றுக்கிட்டார். மற்ற கூட வந்தவங்கெல்லாம் கும்பிட்றாங்க, என்ன திருநீர் பூசிட்டீங்களே அப்படின்னு. உள்ளே போனாங்க, பேசினாங்க. அடிகளாரோட பெரியார் பேசுகிறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வண்டி ஏறுறாங்க. கூட இருந்த பகுத்தறிவாளர்கள்லாம் பெரியாரை பார்த்து கேட்குறாங்க, என்ன திருநீர் அவர் பூசி விட்டார், நீங்கள் பூசிக்கிட்டீங்க அப்படி கோவப்பட்டு கொந்தளிச்சு கேட்குறாங்க. உடனே பெரியார் கேட்டாரான், சாமி சாப்பாடு போட்டார், சாப்பிட்டீங்க அப்படின்னா அமைதியாயிட்டாங்க. அது சரின்னா இதுவும் சரி. ஒருத்தருடைய நம்பிக்கை, ஒருத்தருடைய மரியாதை அப்படின்னு சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதாக அதையும் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். கிறிஸ்துவர்கள் திருநீர் பூசுகிறார்கள். விபூதி புதன், சாம்பல் புதன் ஒரு நாள் வரும். அந்த நாளில் சாம்பல் எடுத்து அவங்க திருநீர் பூசுவாங்க. எல்லாம் என்ன, எல்லாருமே முடி சார்ந்தவர்களும் பிடி சாம்பலாக போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் திருநீர் பூசுவது அப்படின்னு வந்துச்சு. அந்த மாதிரி திருநீர் பூசுகிற தன்மை எல்லாமே அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். திருநீர் இப்போ ஹிந்துக்கள் பெரும்பாலானவர் திருநீர் பூசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்றாங்க. இதுல ஏதாவது சயின்டிஃபிக்கலா எங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கு, ஏன்னா நெற்றியில உள்ள நீரை எடுத்துரும் அப்படின்ற ஒரு இது கேள்விப்பட்டிருக்கோம். வேற ஏதாவது நன்மைகள் இருக்குதா? முதல் நன்மை அதுதான். எனக்கு இது வரைக்கும் திருநீர் பூசுவதனால தலைவலியே வந்ததில்லை. எத்தனையோ பேர்த்தால தலைவலி வரும், திருநீர் பூசுவதால் தலைவலியே வராமல் நின்றுச்சு. ஏன்னா நெத்தி நிறைய பூசுகிறோம் இல்லையா. அப்போ தலையில் நம்ம உடம்புல 3 வகையான தன்மை இருக்குது. கபம், பித்தம், வாதம் சொல்லுவாங்க. அந்த கபம் அப்படிங்கிறது குறைவதற்கு காரணமாக இருப்பது இந்த திருநீர் தான். சாம்பல் பூசினீங்க வச்சிங்களேன், உள்ள இருக்கிற நீரை பூரா எடுத்துன்னு தலைவலி வராது. அதனால் இந்த திருநீர் உடற்பிணிக்கும் மருந்து, உயிர் பிணிக்கும் மருந்து. தினமும் காலை நம்ம ரொம்ப பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது விபூதி எடுத்து பூசுவான். என்ன தெரியும், நம்மளும் ஒரு நாளைக்கு தான் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மையை தரும். அப்போ ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மனதை பற்றி இருக்கக்கூடிய நோய்களையும் போக்குவதாக இருக்கிறது. உடலில் உறக்கூடிய எல்லா துன்பத்தையும் போக்குவதாக இருக்குது. திருநீர் நெத்தியில் மட்டும் பூச மாட்டாங்க, கையில 16 இடங்கள்ல பூசுவாங்க. அது எல்லாரும் பூசக்கூடாது. எல்லாரும் தண்ணியில் குழைச்சி பூசக்கூடாது. தீட்சைன்னு ஒன்று இருக்குது. தீட்சை குருநாதர்கிட்ட வாங்கினவங்க தான் திருநீரை அந்த குழைச்சி பூசிக்கணும்னு இருக்குது. எங்கன்னா ஒவ்வொரு எலும்பு 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பூசுவாங்க. இந்த எலும்பு இந்த எலும்பு செய்கிற இடத்துல, இந்த எலும்பு இந்த எலும்பு செய்கிற இடத்துல, இந்த எலும்பு இந்த எலும்பு செய்கிற இடத்துல, இந்த மாதிரி பூசுவாங்க. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய கிருமிகளோ அல்லது அங்கே நீர் கோர்த்தால் அதையும் எடுக்கக்கூடியதாக அந்த திருநீர் இருக்குது. அதனால தான் அப்படி திருநீர் பூசுவது அப்படின்னு வந்துச்சு. அப்போ எல்லாருமே அதை பூசலாம் தானே, எதனால தீட்சை எடுத்தவங்க மட்டும் அந்த மாதிரி பூசணும்? விதிமுறைகள்னு சில இருக்குல்ல. எல்லாரும் உடம்பு ஃபுல்லாக பூசலாம், தப்பு கிடையாது. ஆனால் முறையாக இந்த இடத்துல தான் பூசுறதுக்குன்னு தீட்சை எடுத்தவங்க தான் தண்ணியில் குழைச்சி பூசணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. தீட்சை எடுக்கிறது அப்படின்றது முன்னாடி நிறைய பேர் எடுப்பாங்க, இப்போ அவ்வளவா இல்லை. தீட்சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய தன்மைகளை, தீய குணங்களை போக்கிக் கொண்டு நல் குணங்களை ஏற்றுக்கொள்வதற்காக குருநாதர்கிட்ட போய் அவங்க கொடுக்குற ஒரு மந்திரம் தான் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை நம்ம கேட்டு தினமும் அந்த அனுஷ்டானம்னு சொல்லுவாங்க, தினமும் திருநீர் பூசுவது தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த தீட்சை எடுக்கிறவங்களுக்கு சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்கல்ல சார், இறந்த வீட்டுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி. அப்படி இல்லை, இறந்த வீட்டுக்கெல்லாம் தாராளமாக போகலாம். எல்லா வீடும் ஒரு நாள் இறந்த வீடு தான். இறந்த வீடாகாமல் ஏதாவது வீடு இருக்குதா? ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இறந்துடுச்சு. குழந்தை இறந்த உடனே அந்த அம்மா ரொம்ப அழுகுறாங்க, கடவுள்கிட்ட போய் கஷ்டப்படுறாங்க, எனக்கு குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு. என்னோட குழந்தைய உயிர்ப்பித்து கொடுக்கணும். கண்டிப்பாக உயிர்ப்பித்து கொடுக்குறேன், நீ போய் இறப்பே நிகழாத வீட்டில் ஒரு படி அரிசி வாங்கிட்டு வா. அந்த அம்மா எல்லா வீட்டுக்கும் போய் உங்கள் வீட்டில் இறப்பு நிகழலையா? இல்லை, இறந்துட்டாங்க. எல்லா வீட்லையும் இறப்பு நடந்திருக்கும்ல. அப்போ அந்த அம்மா வெறுங்கையோடு நிற்கிது. என்னம்மா அரிசி வாங்கிட்டு வந்தால் நான் உடனே குழந்தைய உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டோன்னே
அப்படின்னு ஒன்று, இல்லை யார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இறந்துருக்காங்க, இறக்காத வீடே இல்லை அப்படின்னாங்களாம். அப்போ இறப்புங்கிறது நிதர்சனமாக எல்லார் பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் இறப்பு வீட்டுக்கு தாராளமாக தீட்சை வாங்கினவங்க போகலாம். கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தினமும் 2 நேரமும் அந்த 16 இடங்களில் முறையாக குருநாதர் சொல்லி கொடுத்த வகையில் திருநீர் பூசணும், உண்மையை பேசணும், சிவன் கோயிலுக்கு போவது, சிவபுராணம் போன்ற இலக்கியங்களை படிப்பது, இப்படி இருக்கணும். அதுதான் முக்கியமான விதி. குழந்தைகளுக்கு தீட்சை எடுக்கிறது பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஏன் நம்ம நாட்டிலேயேங்க அது இந்து மதத்திலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே தான். ஆண்டு அனுபவிச்சு கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, வாய் பேச முடியாமல் போகணும். அந்த நேரத்தில் தான் ஆன்மீகத்துக்கே போகணும். இளமையில் வரணும். இளமையில் கல் 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆன்மீகம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். சார், அதே மாதிரி இந்த திருநீர் அணிகிறது அப்படின்றது எப்படி ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்களோ, அதே போல் ருத்ராட்சம் அணிகிறத பற்றி வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. ருத்ராட்சம் எல்லாருமே போடலாமா, போட்டால் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி அதை பற்றி ஏதாவது விஷயம்? ருத்ராட்சம் எல்லாரும் அணியலாம், குறிப்பாக பெண்கள் அணியலாம். கேட்கலாம் சார், அந்த 3 நாள் என்ன பண்ணுறது? 3 நாள் என்பது ஆண்டவன் கொடுத்த பரிசு தானே, அவருடைய படைப்பு தானே. ருத்ராட்சம் ஆண்டவனுடைய படைப்பு தானே. ஏன் அப்படி விளக்குவதே கிடையாது. தாராளமாக ருத்ராட்சம் அந்த கழுத்தில் நீங்களும் கூட போட்டிருக்கீங்களே, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு தாராளமாக போடலாம். அதுக்கு பேர் கண்டத்து மணின்னு பேர். இறப்பு வீட்டுக்கு போகிற போதும் ருத்ராட்சம் அணியலாம். சண்டே ஆனால் அசைவத்தை விட்டுட்டு இருக்க முடியாது சார், கழட்டி வச்சுட்டு சாப்பிட்லாமா சார் அப்படிம்பாங்க. அது என்ன செருப்பா? கழட்டி விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகலாங்கிறதுக்கு. ருத்ராட்சம் போட்டால் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த இடத்துல போடுறது என்ன நடந்ததுன்னு கேட்டால் இதுக்கு பேர் விஷுக்தின்னு பேர். நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி அப்படின்னு. இந்த விஷுக்திங்கிறது இந்த முக்கியமான கழுத்து பகுதி. இந்த இடத்துல ருத்ராட்சம் போடுகிற போது பெரும்பான்மையாக கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்காது. சளி பிடிக்குது, கோல்டில் இருக்குன்னா அது பூராமே உள்ள இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியே இழுத்து கொண்டு வந்துடக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு. அதே மாதிரி ருத்ராட்சம் தீக்காயத்துக்கு மருந்து அமையுது. ருத்ராட்சத்தை இந்த எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சி தீக்காயத்தின் மேலே போட்டு அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ராட்சம் என்பது அறிவியல் மற்றும் ஆன்மீக சாதனமாக இருக்குது. ருத்ராட்சம் யார் வேண்டுமென்றாலும் அணியலாம். ருத்ராட்சம் அணிகிற போது கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது. இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அதெல்லாம் தவறு. திருமணம் ஆனவங்க திருமண உறவுல வந்து அவங்க தாராளமாக இருக்கலாமே. இருக்கலாமே, யார் ஏன் வேண்டாம்னு சொல்கிறாங்க தெரியல, ஆனா சொல்றாங்க. இதெல்லாம் டவுட். இல்லறத்தில் இருப்பவர்கள், உடச்சே சொல்றேன், இல்லறத்தில் இருப்பவர்கள் தாராளமாக ருத்ராட்சம் அந்த கழுத்துல போட்டுக்கலாம். இதை 108 மாலை சின்னதா போட்டிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அது வந்து போடக்கூடாது அந்த டைம்ல. அது என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு போடலாம், ஜபத்தின் போது போடலாம். இறப்பு வீட்டுக்கு போகிற போது அந்த 108 ருத்ராட்சம் போடக்கூடாது. அந்த அப்படி போயிட்டு வந்தாலும் பாலில் அதை ஊற வச்சு கழுவி மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. சரி, இது இந்த இடத்துல போடுறதுக்கு நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் இறக்கி வந்து இப்ப நெஞ்சில படுற மாதிரி ருத்ராட்சம் முறைப்படி இங்கே தான் போடணும் அப்படிங்கிறதா ரூல். அதனால இந்த இடத்துல தான் போடணும். கைகள் அணியலாமா சார்? கைகளில் ருத்ராட்சம் அணியலாம். அதுக்கு வந்து முறை இருக்கு. கைகள்னா இத்தனை மணிகள் தான் இருக்கு. 16 மணிகள், 16 சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, 16 போடலாம் அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி தலையில் எத்தனை ருத்ராட்சம்னு இருக்குது. அதில் ஆதிநகரத்தர்கள் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க தான் அப்படி போடணும். நமக்கு ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு ருத்ராட்சம் போட்டாலே என்ன நன்மை கிடைக்குமோ அதே ருத்ராட்சம் எவ்வளோ அதிகம் போட்டிங்கன்னா அதே நன்மை தான் கிடைக்கும். அதுலேயே வந்து முகங்கள் இருக்குது இல்லையா சார்? இத்தனை முகங்கள் இருக்கிறதுக்கு இவ்வளோ பலன்கள், எல்லாருமே அந்த எல்லா முகங்கள் இருக்கிறதையும் அணியலாமா அப்படின்ற மாதிரி? இல்லை, நட்சத்திரங்களுக்கு ஏற்பெல்லாம் போடுறாங்க. அதுக்கு ருத்ராட்ச மாமணி மகிமை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ருத்ராட்ச மாமணி மகிமை, அதில் படிச்சிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்குது. சார் இதெல்லாம் பண்ண முடியாது சார், பொதுவாக வேணுமா அப்படின்னு கேட்டால் சிவனடியார்கள் 5 முகம், பஞ்சமுகம் ருத்ராட்சம் போட்டாலே போதுமானது. முருகனடியார்கள்னா 6 முகம், அந்த 6 முக ருத்ராட்சம் போட்டாலும் போதுமானது தான். சார், இப்போ வந்து இந்த மாதிரி விபூதி அணிகிறது, ருத்ராட்சம் அணிகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கூடவே வந்து இப்போ சில பேர் வந்து இந்த காவி வேட்டி வந்து கட்டுறது, காவி துண்டு அணிகிறது, சில பேர் மாலை போடும்போது அந்த பச்சை வேட்டி போடுறது, கருப்பு வேட்டி போடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது பின்னாடி எதுவும் ரகசியங்கள் இருக்கு. அதாவது காவி வேட்டி கண்டிப்பாக நாம் அணியக்கூடாது. இந்துக்களில் சிவனடியாராக இருக்கட்டும், முருகனடியாராக இருக்கட்டும், காவி அணியக்கூடாது. காவி என்பது யாருக்காக அப்படின்னா சாமியாருக்காக. திருப்புகழில் வருது, காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறின்னு வருது. காவிங்கிறது அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஆதீனகர்த்தர்களுக்கு இந்து சமயத்தில், சைவ சமயத்தில் அந்த காவிங்கிறது இப்போ வரல, சமணர்கள்கிட்ட இருந்து தான் காவி வந்துச்சு. அது ஒரு பக்கம் சரி வந்துச்சு, ஓகே. இல்லறவாசிகள் கண்டிப்பாக காவி அணியக்கூடாது. மஞ்சள் இந்த மாதிரி இருக்கிறத அணியலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த கருப்புங்கிறது ஒன்று பயன்படுத்தினீங்கல்ல,
கருப்புங்கிறது சபரிமலைக்கு போகிறவங்க பயன்படுத்துவது. எதற்காக கருப்பு அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, காட்டுக்குள்ளே போகிறாங்க, பெரிய வனப்பகுதியில் போகிறாங்க, கருப்புங்கிற நிறத்தை கண்டா விலங்குகள் பயப்படும், அனிமல்ஸ் பயப்படும். ஸோ அதற்காக என்ன பண்ணாங்கன்னா கருப்பு ஆடை அணிவதுன்னு வந்துச்சு. அதனால் இக்காரணம் கொண்டும் இல்லறவாசிகள் பக்தர்களாக இருந்தாலும் காவி ஆடை அணியக்கூடாது. வெள்ளை ஆடை அணியலாம், மஞ்சள், பச்சை இது மாதிரி பயன்படுத்தலாமே ஒழிய காவிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஒரு பெரியவங்க சொன்னாங்க, காவி ஆடை அணிகிறோம்ல, காவி வேட்டி கட்டுறோம், அதில் நம்முடைய சிறுநீர் பட்டால் மாபெரும் பாவம் அப்படிங்கிறாங்க. காவிங்கிறது சன்னியாசிகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த நம்முடைய இல்லறவாசிகளுக்கு காவி அணிய. ஏன்னா இப்போ பெரிய கோவில்களில் வந்து பூஜை பண்ணக்கூடியவங்க அப்படின்றவங்க அந்த வெள்ளை கலரில் வேஷ்டி அணிகிறது பண்ணுவாங்க. ஆனால் சின்ன லெவலில் இருக்கக்கூடிய கோவில்கள், சின்ன கோவில்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில கோவில்களில் நாங்களே பார்க்குறோம், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், பட் ஏதாவது ஒரு பூஜை, ஒரு ஸ்பெஷல் பூஜை வருது அப்படின்னா அதில் வந்து பூஜை பண்ணும்போது அந்த காவி உடை அணிகிறது அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. அதாவது காவி உடைங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்க. முறைப்படி காவி அணியக்கூடாது. நீங்கள் முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், காவிங்கிறது அணியக்கூடாது. நம்ம வஸ்திரதானமே கொடுத்தாலும் கூட இல்லறவாசிகள் காவிங்கிறது தவறு, அவங்க பயன்படுத்தவே கூடாது. ஸோ வந்து ஹிந்துத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அது வந்து ஹிந்துக்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே பயன்படக்கூடிய சில அறிவியல் சார்ந்த விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்று கூட சொல்லணும்னா, அந்த காவி இருக்குது பார்த்தீங்களா, ஆதீனங்கள் தான் கட்டுவாங்க. ஆதீனங்கள் இப்போ சன்னியாசிகள் கட்டுவாங்க. ஆதீன கருத்தர்கள்லாம் காவி கட்டுறது பார்த்தீங்கன்னா, தூங்காவின்னு ஒரு காவி இருக்குது, காவி கல்லினுடைய பொடி, அதை வெள்ளை வேட்டியில் நிலச்சி தான் கட்டுவாங்க. இந்த இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, இளநீரினுடைய குரம்பை இருக்கும், ரொம்ப இளமையான தேங்காய், அதனுடைய தண்ணி, எலுமிச்சம்பழம், உப்பெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அப்படி தான் காவி ஆடை தயாரித்து அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க தான் பயன்படுத்தணுமே தவிர குடும்பவாசிகள், இல்லறவாசிகள் காவியை பயன்படுத்தவே கூடாது. ஸோ நிறைய அற்புதமான தகவல்கள் எப்பவும் போல இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க. இதே போல் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றிகள் சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.